எனக்கு வயசு 26 ஆகுது. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, என்னோட ஃபியூச்சர் சில்ட்ரனுக்காக. அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ பொறக்கலாம். அவன் ஒரு 18, 19 வயசு வர்றப்போ, ஒரு கைடன்ஸ் இல்லாம சுத்திட்டு இருப்பான் தெரியுமா? அந்த ஃபேஸ் வரக்கூடாதுன்னு தான், நான் பட்ட கஷ்டத்த எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா மேக் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம, நான் எக்கச்சக்கமான விஷயம் கத்துக்கிறேன். அதாவது 26 வயசுன்றது ஒரு பிரைம் ஏஜ். அதாவது நான் இப்ப ஏதாவது ஒண்ணு சாதிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? நான் இப்ப சில விஷயங்கள் பண்றேன். பட் ஸ்டில் அது வந்து இன்னும் ஏர்லியா வந்திருந்தா நான் ஒரு பயங்கர ஒரு லெவல்ல இருந்திருப்பேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது, இல்லை என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ண போறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ கவனமா பாருங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு பசங்க வரும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ காமிங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர ஐ ஓப்பனிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸாக தான் இருக்கும். நான் முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் தாட்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வச்சு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்கள் ரிஸ்கில் தான் இருக்கும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ கிரியேட்டர்ஸ் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உனக்கு சொல்கிறேன், அதாவது உனக்குன்னா என்னோட சில்ட்ரனுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். நம்பர் 1, நான் வந்து ஃபியூச்சரில் நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கலாம். ஒரு டேடா நான் ஒரு நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கலாம். மேரேஜுக்கு அப்புறம் தனி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஸ்டில் சொல்கிறேன், பட் 26 வயசில் இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் ஏஜோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் சிஸ்டமை ரொம்ப கவனமாக பார்த்துக்க. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு பயங்கரமான லயபிலிட்டி. அது என்ன லயபிலிட்டி அப்படின்னா, அசட் வேற, லயபிலிட்டி வேற. அசட்டுன்றது உனக்காக நீ சேர்த்து வைக்கிறது, அது க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னா நாளைக்கு அது பெருசாக அடுத்தடுத்த ரேட்ஸுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ உன்னோட பணம் வந்துட்டு மதிப்பை இழக்காமல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. லயபிலிட்டின்றது உங்ககிட்ட இருந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு திரும்பி வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம வந்து 1 lakh செலவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உன்னோட மந்த்லி சேலரி எவ்வளோவா இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 1.5 lakhs இருக்கணும்ல. அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட். இல்லை மினிமம் உனக்கு வந்து ஒரு 75,000 இருக்கணும். அப்போ தான் போட்ட காசை 2 மாதத்துல எடுக்க முடியும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி வெறும் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனால எஜுகேஷனுக்கு பெருசா செலவு பண்ணாத. அது ஒரு பர்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா, உன்னை ஒரு ஒர்க்கரா ட்ரெயின் பண்றதுக்கான சிஸ்டம். ஒர்க்கர் தப்பு கிடையாது, ஆனா உன்னை டிசிஷனே விடாம உன்னை ஒர்க்கரா தள்ளுது பாத்தியா, அதுதான் வந்து தப்பு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பேர் செலவு பண்ணாத. அப்போ நான் என்னடா பண்றது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்லை கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயோ இல்லையா, கிறிஸ்டின் அண்ட் பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் காசு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸில் போயிட்டு உங்கள் எஜுகேஷனை ட்ரெயின் பண்ணு. ஓகேவா? ஏன்னா அங்கே உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான சுதந்திரம் இருக்கும். சில புல்ஷிட்டான ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிப்பு வச்சு ஸ்போர்ட்ஸே அழிச்சிடுறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அழிச்சிடுறாங்க, உன்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து வளர விடாமல் தடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பீஸா பர்கருக்குள்ளே உன் லைஃப் அடங்கிடக்கூடாது. அதனால ஒரு நார்மலான ஸ்கூலுக்கு போயிட்டு முடிஞ்சதை படி. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனும் என் கூட தான் இருக்கான், லாஸ்ட் மார்க் எடுத்தவனும் என் கூட தான் இருக்கான். சரியா? அதனால மார்க்கை வச்சு டிசைட் பண்றதை விட அது ஜஸ்ட் ஒரு அல்டிமேட் மெத்து, இந்த மார்க்கை வச்சு லைஃப் டிசைட் பண்ணணுன்றது. ஓகேவா? அதே மாதிரி காலேஜ் போறப்போ நார்மலான காலேஜ், ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு 2026 இப்பவே வந்துட்டு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு வேல்யூ இல்லை. ஓகேயா? அதனால பெருசா வந்து படிக்காத. நார்மலா ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்து நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணி படி, புரிஞ்சு படி, அது போதும். சரியா? அது மட்டும் இல்லாம அப்ப எதுக்கு தான் பணம் செலவு பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில்ஸுக்கு பணம் செலவு பண்ணு. ஓகேவா? அப்டெண்டிங், அதாவது இப்போ அப்டேட்டிங் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உன் மைண்ட் செட்டை வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்க ஜென்ரேஷன்ல ஏஐன்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் அதில் போய் விழுறாங்க. இப்போ ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அங்கே சர்வை ஆகிட்டு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஸ்கில்ஸுக்கு மெயின்டைன் பண்ணு. சரியா? அதே மாதிரி ஒரு முக்கியமான ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்துட்டு நீ பத்திரமா கற்றுக்கணும். ஓகேவா? அதுதான் நீ எஜுகேஷனாகவே நீ ப்ரஸ்யூ பண்ணணும். அது என்னடா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னா, பணம் எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டினா என்ன, 4 பேரை வச்சு எப்படி வேலை வாங்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீ கற்றுக்கணும். முக்கியமாக மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கற்றுக்கணும். நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா, சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ரேட் ரேஸ், மேட்ரிக்ஸ், இது வந்து நீ உன் ஜென்ரேஷனில் அதிகமாக கேள்விப்படுவ. சரியா? அதை தவிர்த்துடலாம். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்க. அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருந்தால் ரொம்ப 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 சூப்பரு. சரியா? ஸோ எப்படி பணம் ஒர்க் ஆகுது, ஃபினான்ஷியல் நாலேஜ், ஒரு விஷயத்தை எப்படி ஸ்கேல் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக வந்துட்டு பண்ணு. நார்மலாக படிக்கிற தெரியுமா, அது நீ பாஸ் ஆனால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அடுத்தது,
ஜாபா பிஸ்னஸா உன் லைஃப்ல அடுத்த ஒரு மிகப்பெரிய காரியமா வந்து நிற்கும். நான் ஜாபுக்கு போகலாமா பிஸ்னஸுக்கு போகலாமா? நான் சொல்ற விஷயத்த கவனமா தெரிஞ்சுக்கோ. சரியா? நீ வேலைக்கு போற முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ அப்ராட்லயும் வேலை செய்யலாம், இந்தியாவிலையும் வேலை செய்யலாம். நல்லா நான் வச்சுக்கோ. நான் 2026 பார்த்த விஷயத்த சொல்றேன். லிட்ரலி இந்த ஒரு விஷயம் தான் உன் லைஃப்லயும் ஒர்க் ஆகும். சரியா? இதான் வந்து 1990s இருந்து இதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இதான் உனக்கு ஒர்க் ஆகுன்றது நான் நம்புறேன். சரியா? ஜாப் பிஸ்னஸ் உங்களுக்கு டிசிஷன் வந்துருச்சு, உன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீ ஜாப் போகிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ அப்ராட் போகணும், இல்லை இந்தியாவுக்கு போகணும். ஓகேவா? அப்ராட்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, குவைத், கத்தார், அபுதாபி எங்கே வேணா நீ போய் ஒர்க் பண்ணலாம். யூஎஸ் எங்கே வேணா போய் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதில் உனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருக்குது. நீ 1 to 3 வருஷம் தான் அங்கே ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண போகிறத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணலாம், அப்ராட்லேயே போய் ஒர்க் பண்ணலாம். ஆனால் 1 to 3 வருஷம் தான் நீ அங்கே ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்றதை சொல்கிறேன். எப்போவுமே நம்ம தாய் நாடு மாதிரி வராது இந்தியா. அதே மாதிரி இந்தியாவில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்குது. ஸோ எங்கே அதிகமாக மக்கள் தொகை இருக்கோ அங்கே பணம் புழக்கமும் அதிகமாக இருக்கும். நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னா நீ தடுக்கி விழுந்துன்னு வச்சுக்கோ, இந்த மக்கள் தொகை தான் உனக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ அதிகமான மணி ஃப்ளோ இருக்க இடத்துல நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உனக்குன்னு ஒரு ஷேர் வந்து உருவாகும். நீ அப்ராட்ல போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அங்கே பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அங்கே இருக்கவங்களே இங்கே இருக்க மக்கள் நம்பி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதனால நீ ஜாப் போகிற முடிவு பண்ண நீ அப்ராட் போ, இந்தியா போ. ஆனால் நீ 3 வருஷத்துக்குள்ள இந்தியா திரும்பி வந்துடணும். இல்லை இந்தியாவில் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காசு சேர்த்து வச்சா நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போற. புரியுதா? அதே மாதிரி அந்த 1 to 3 வருஷம் காலகட்டம் இருக்கு தெரியுமா, ரொம்ப குரூஷியல். உனக்கு வர எல்லா பிஸ்னஸையும் நீ பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உன் மைண்டில் வந்து ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் இருக்கா, நீ பண்ணு. இல்லை எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல ஐடியா இருக்கா, பண்ணு. ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ள நீ அதை வந்து சாதிச்சு முடிச்சுக்கணும். 3ஆவது வருஷம் வெளில வரப்போ நீ வச்ச பிஸ்னஸ் நீ வந்து அப்ஸ்கேல் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ பிஸ்னஸ் பண்ண போற தெரியுமா, பிஸ்னஸ் அப்போ மேபி சொல்றேன், ஒருவேளை 3 வருஷத்துக்குள்ள உனக்கு வந்துட்டு நீ எதிர்பார்த்த அளவுக்கு மணி கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு பிஸ்னஸ் கிடைக்கல அப்படின்னா நீ வேணா +1 year வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது உன்னோட ஆக்டிவ் இன்கமா இருக்கும். ஆக்டிவ் இன்கம்னா நீ வேலை செஞ்சு நீ அதை சம்பாதிக்கணும். நீ லீவ் போட்டுனா உனக்கு பணம் தர மாட்டாங்க. அந்த மாதிரி வேலை இருக்கு தெரியுமா, அது ஆக்டிவ் இன்கம். சரியா? பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்ககிட்ட 2 பேசிவ் இன்கம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிவ் இன்கமாவது இருக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வை. ஓகேவா? நீ அங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெப்சைட்ல போறாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ண போறாங்க, உனக்கு வந்துட்டு பிளேஸ் ஆக போகுது. நீ அங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இது ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஸோ நீ இல்லைனாலுமே அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு பேசிவ் இன்கம் நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதோட சக்ஸஸ்ஃபுல் வச்சு அதில் வர ப்ராஃபிட் பண்ணி வச்சு இன்னொரு பேசிவ் இன்கம் வைக்கணும். 2 பேசிவ் இன்கம் இருக்கணும். ஒரு வேலை கஷ்டமான சூழ்நிலையில் உங்ககிட்ட வந்து 2 பேசிவ் இன்கம் ப்ளஸ் ஒரு ஆக்டிவ் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீ ஒரு ஹெச்ஆருக்கோ ஒரு மேனேஜருக்கோ ஒரு டீம் இருக்கோ பயப்பட அவசியம் இல்லை. பேப்பரை போட்டு தூக்கி வச்சுட்டு வேலையை நீ பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? அதே மாதிரி 2வது பேசிவ் இன்கம் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 3ஆவதா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? மொத்தத்துல உன் வாழ்க்கையில நீ பணத்துக்காக செலவு பண்ண போற வருஷங்கள் மொத்தமே 5 to 6 வருஷங்கள் தான். அதுக்குள்ள உங்ககிட்ட 3 பிசினஸ் இருக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப், ஒரு பிசினஸ், அப்புறம் ஒரு ஜாப் 2 பிசினஸ், ஒரு ஜாபை குவிட் பண்ணிட்டு 3 பிசினஸ் ஆகணும். இதுதான் ஏமே. இது வந்துட்டு ஒரு 6 வருஷம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோயேன். நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஜஸ்ட் செட்டில். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ வெக்கேஷன் போகலாம், எங்க வேணா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது நீ வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சுப்ப, உனக்கு வேண்டியதை செய்வ, அதே மாதிரி நீ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்ப. சரியா? ஒரு பெரிய ஒர்க் இருக்காது, பட் ஸ்டில் மேனேஜ்மெண்ட்டில் உனக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் நல்லா இருக்கும். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் உன்னை சோம்பேறி ஆக்கிறது கிடையாது. இந்த பிஸ்னஸ் உன்னை ஷார்ப் ஆக்கும். உன்னை வந்து ஓப்பனாக சொல்கிறேன், உன்னை டிசிப்ளின்ட் ஆக்கும். ஏன்னா ஹை பவர் கம்ஸ் ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் உன்னை கைட் பண்ணிப்பேன், கவலைப்படாத. பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன், சூப்பர் பிஸ்னஸ் மேனாக வருவேன், நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன், நிறைய பேருக்கு என்ஜாய் பண்ணுவேன். சரியா? நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு பாஸாக நீ ஒரு இன்ஸ்பயர்டாக இருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நான் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் ஜாபா பிஸ்னஸான்னு வரப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீ ஃபாலோ பண்ணி இந்த மேட்ரிக்ஸில் நீ வெளில வரணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி. அதனால் நான் வச்சுக்கோ, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நீ பேசணுன்ற அவசியம் கிடையாது. மேபி ஹாஷாக இருக்கலாம். மேபி நீ இது ஒரு 18 years 16 years பார்க்குற அப்படின்னா உனக்கு கசின்ஸ் இருக்கலாம். மேபி இது ஹாஷாக இருக்கலாம். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காத. யார் வந்து உன் மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடு. யாரையும் ப்ளீஸ் பண்ணாத அப்படின்னா நீ சொல்கிற விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணு நினைக்காத. நீ விஷயம் சொல்லு, அவங்க அக்செப்ட் பண்ணலையா விட்டு நீ வேலையை பாரு. யாரையும் ப்ளீஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க ப்ளீஸ் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ரிசீவிங் எண்டில் இரு, ப்ளீஸிங் எண்டில் எக்கார்ந்த சூழ்நிலையும் இருந்துடாத. ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண எல்லாருமே ஃபேமிலி தோற்று போய் தான் பிஸ்னஸே விட்டுருக்காங்களே தவிர இதில் யாரும் மிஸ்டேக் பண்ணது கிடையாது. தயவு செஞ்சு ஃபேமிலியில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. பிடிக்கலையா ஒதுங்கிடு. யார் நம்மளுக்கு தேவையில்லை. படைச்ச கடவுள் இருக்காரு. வரும்போது எதுவுமே இல்லாமல் வந்தோம், போகும்போது எதுவுமே இல்லாமல் தான் போக போகிறோம். நடுவில் வாழ போகிற லைஃப் தான் முக்கியம். ஸோ இவங்களாம் பெருசாக கண்டுக்காத. சரியா? ஃப்ரெண்ட்ஸு
இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உனக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தன் லாயராக இருக்கணும், ஓகேவா? இன்னொருத்தன் டாக்டராக இருக்கணும், இன்னொருத்தன் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்தால் தான் நீ சர்வே பண்ண முடியும். நீ அடுத்த எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே. நீ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட இருந்த அப்படின்னா உனக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, லோன் எப்படி எடுக்கணும், லோன் எப்படி அடைக்கணும், எப்படி ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணணும் அப்படின்றது தெரியும், ஓகேவா? அடுத்தது லாயர் ஃப்ரெண்ட் இருக்கணும். நீ ஆரம்பிக்கிற பிஸ்னஸுக்கு அவன் தான் லீட் அட்வொகேட்டாக இருக்கணும். லீகலாக எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துக்கிறவனா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டாக்டராக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம், சரியா? வருமுன் காப்போம் தான், வந்த பின் பாவம் கிடையாது. ஸோ ரெகுலர் செக்அப் இருக்கிறதுக்கும் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு டாக்டர் இருக்கிறனால உன் ஃப்ரெண்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதனால் உன்னால் மணி சேவ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்துட்டு நீ வந்து பில்ட் பண்ணு, இதை ஒண்டி விட்டுடாத. நான் பழகவே பழகாதன்னு சொல்லலை, பட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் உன் வாழ்க்கையில் மேண்டேட்டரியாக இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணு. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், வெல்த்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். உனக்குள்ளே அப்படின்னா நிறைய விஷயம் நீ படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சரியா? அதே மாதிரி பணம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்குது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உன்னோட பாடியில் ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், எப்படி ஒரு கன்சல்டன்ட் அணுகணும், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்குள்ளே நீ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், லேர்னிங்க்கு நீ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சரியா? பிடிச்சி படி. ஸ்கில்ன்றது ரொம்ப ஈஸி, சரியா? உன்னை யாரும் வந்து மார்க் கொடுக்க போகிறது இல்லை, சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது இல்லை. நீ படிக்க போகிற, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற, உன் வாழ்க்கைக்கு நீ ராஜாவாக இருக்க போகிற, சரியா? வெல்த், அதாவது கோல்டில், மியூச்சுவல் ஃபண்டில், எஃப்டி, ஆடி, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கும். எது நல்ல உன் டைமில் என்ன நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அது போ. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சீப்பாக ட்ரேட் பண்ணுறேன் அப்பெல்லாம் போகாது. லாங் டேர்மில் எது எடுக்கிறியோ அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டாக தான் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெல்த், இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணு. அடுத்தது டிஸ்கஷன். அதாவது டிஸ்கஷனோட எண்டில் வந்து நீ எடுக்கிற முடிவு தான் டாப்பில் இருக்கணும். ஸோ கவலைப்படாத, நீ டிஸ்கஸ் பண்ண போகிற முடிவு பண்ணினா அது என் கூட மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? வேறு எந்த ஹியூமன் பீங்ஸ்க்கு நீ பண்ணக்கூடாது. நான் தான் உனக்கு கைட் பண்ணிப்பேன். அதே மாதிரி உன் டிசிஷனில் உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீ பேச்சு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, ஓகேவா? ஆனால் சில விஷயம் நான் பண்ணுறேன், மேக்கிங் மணி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நீ அதில் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக செய்யலாம். ஆனால் 3 கண்டிஷன் தான். ஒன்று, ஸ்பிரிச்சுவலி, லீகலி, எத்திக்கலி அது கரெக்டாக இருக்கணும், ஓகேவா? மாரலி எந்த விதமான பிரச்சனையும் அதில் இருக்கக்கூடாது. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பிரிச்சுவலி, லாஜிக்கலி, எத்திக்கலி பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீ என் பேச்சு கொடுக்க தேவை, நீ வந்து ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? டேக் ப்ராக்டிக்கல் ரிஸ்க்கு. ஏன் ரிஸ்க் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்ஃபோஸ்ன்னு சொல்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதில் நாராயணமூர்த்தி தான் வந்து பெரிய சிஇஓ, அவர் தான் ஓனர், இந்தியாவில் மிகப்பெரிய ஐடி கம்பெனியோட ஓனர். அவர் எடுத்த ரிஸ்கில் தான் நான் வேலை செஞ்சேன், சரியா? அதனால ரிஸ்க் எடுக்கிறதா யோசிக்காத. மற்றவங்களாம் சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ எடுத்த ரிஸ்கில் தான் யாரோ ஒருத்தர் பொழைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீ ரிஸ்க் எடு, உனக்கு நிறைய பொழைக்க வருவாங்க. சிரிச்ச வாய் எல்லாமே அவங்க கண்டுக்காத, அவங்க சிரிச்சிட்டு போட்டோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பி 1%. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மைண்ட் செட்டில் இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீ வந்துட்டு 1%க்கு போவ. சக்ஸஸ்ன்றது பை ப்ராடக்டாக வரும். அதாவது நீ எப்போ முயற்சியை ஃபஸ்ட்டில் வச்சு வெற்றின்றது வந்து செகண்டரியாக வைக்கிறியோ அப்படின்னு ஜெயிச்சிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாங்காய் சாப்பிட ஆசைப்படுவாங்களே தவிர மரணம் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நீ உழைக்க ரெடி ஆகிட்ட அப்படின்னா சக்ஸஸ் பை ப்ராடக்ட், அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து விளைச்சல் ஒரு பகுதி தான் சக்ஸஸ்ன்றது, ஈஸியாக உனக்கு வந்துடும். ஸோ இந்த 1% முடிவில் இருக்கிறப்போ உன்னை 99% பீப்புள் வந்து எதிர்பார்ப்பாங்க. எதிர்ப்பாங்க. உன்னை தேவையில்ல, அப்படியே கிளம்பிட்டு போயிட்டே இரு. அவங்க மைண்ட் செட்லேயே கிடையாது. உன்ன மாதிரி இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கூட சரி, சரியா? அதே மாதிரி நான் இது பண்ணல, பட் எனக்கு இது மனசும் வரல பெருசாக. தயவு செஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சுன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு, சரியா? நான் வந்து அந்த சூழ்நிலை இல்லை, நான் இப்போ தான் ஆரம்பிச்சதுனால என்னால் பெருசாக பண்ண முடியல. பை சான்ஸ் உன் பணம் அது உன்னால் முடிஞ்சது அப்படின்னா நீ ஒரு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு, சரியா? ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய ஃபியூச்சர் சன்னுக்கு டாக்டருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஃபியூச்சருக்கும் சன்னுக்கும் வீடியோ பண்ணி வைங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். சரி, பேர் வந்து பிரதீஷ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.